சிவபெருமானுக்குரிய எண்ணாக கருதப்படுவது 5. அதனால் கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக 5 திங்கட்கிழமை இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். தங்களுடைய உடல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எந்த முறையில் விரதம் இருக்க முடியுமோ அந்த முறையில் விரதம் இருந்து கொள்ளலாம். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அல்லது முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அவர்களுக்கு முன்பாக 2 நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வில்வத்தால் சிவாய நமஹா என்னும் மந்திரத்தை 108 முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும். வில்வத்தால் திங்கட்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்பவர்களுக்கு கோடி மலர்களை வைத்து அர்ச்சனை செய்த பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகின்றது. இப்படி அர்ச்சனை செய்து முடித்துவிட்டு சிவபுராணத்தையும் கந்த சஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்ய வேண்டும். பிறகு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ கோரிக்கை என்னவோ அதை முழு மனதோடு இறைவனிடம் கூறி விரதத்தை இருக்க